நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் டே என்ன போர்ஷன் கவர் பண்ண போகிறோமோ அதை வந்து ப்ரீவியஸாகவே கொடுத்துருவாங்க. லைக் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற சம்ஸ் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதனால ஒரு கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சார், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து இல்லாமல். குட் மார்னிங். நம்மளோட இன்னைக்கு IBBS SSCல சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ண ஃபினிக்ஸ் இருக்காரு. அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் ரெகுலராக அட்டென்ட் பண்ணுறாங்க, பட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. அதுக்கு வந்து காரணம் என்னென்னா, வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தெரியுது. வீட்டில் போயிட்டு என்னென்ன மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஃபினிக்ஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீட்டில் போயிட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் டே என்ன போர்ஷன் கவர் பண்ண போகிறோமோ அதை வந்து ப்ரீவியஸாகவே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி படித்ததை வீட்டுக்கு போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, லைக் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற சம்ஸ் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, தென் நம்ம ஃபர்தராக அடுத்த நாள் என்ன படிக்க போகிறோமோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அதை வந்து அது கான்செப்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தென் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சு வந்து பேசிக்காக இன்றைக்கி படித்த டாப்பிக்கை டெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஆனால் ஸ்பீடு வர மாட்டேங்கிறது எனக்கு. ஏன்னா ஒரு கொஸ்டின் பாடுறதுக்கு எனக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் கூட ஆகுது. ஏன்னா என்னால் ஒரு கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகுது, அது திருப்பி சால்வ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தான் சார். ஸோ ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 time 2 time டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். பட் ஜென்ரலாக பீப்புள் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 weekக்கு 1 day வந்து டெஸ்ட் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு கண்டினியூஸாக அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த அக்யூரசி அண்ட் ஸ்பீட். அக்யூரசின்னு சொல்லும்போது நான் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பண்ணினேன்னா எனக்கு ஒரு 10 கொஸ்டினுக்கு தான் ஃபஸ்ட் டைம் ரைட்டாக வருது. அதுக்கப்புறம் நான் திருப்பி போடும்போது தான் செகண்ட் டைம் எனக்கு ரைட்டாக ஆன்சர்ஸ் வருது. ஸோ அதனால் டைமும் ஜாஸ்தியாக இருது. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் டைமே அக்யூரேட்டாக எனக்கு போடுறதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சார், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெறும் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டும் வந்து வச்சுட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வருது. நம்ம பேசிக் கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸில் இருந்தோம், அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணோன்னா நமக்கு கரெக்டான அக்யூரஸியும் வரும், கரெக்டான டைமில் முடிக்கவும் முடியும் கொஸ்டினை. இப்போ டெஸ்ட் எழுதணும்னு சொன்னீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாதக்கணக்கில் டெஸ்ட்டே எழுதாமல் தான் வராங்க. சில சமயம் 15 நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட்டே ப்ரெஷர் பண்ணி எழுத வேண்டியிருக்கு. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா மந்த்லி எத்தனை டெஸ்ட்டு எழுதினா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும்? அது வந்து எக்ஸாமுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். மந்த்லி பார்த்தீங்கன்னா அவரேஜாக ஒரு 12 to 15 times, லைக் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் 1 day விட்டு 1 day வந்து படிக்கிறது எல்லாத்தையும் டெஸ்ட் எழுதிட்டே வந்தோம்னா, அண்ட் அந்த டெஸ்ட்டில் அப்பப்போ இருக்கக்கூடிய டவுட்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை இது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாலே வந்து அக்யூரசி கிடச்சிடுங்க. நீங்கள் எத்தனை மாதம் படித்து IBBS SSC கிளியர் பண்ணீங்க? நாங்கள் கிளியர் பண்ணது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு 7 months பிஃபோர் படிக்க ஸ்டார்ட் பண்ணது. பட் சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணதுன்றது ஒரு 5 to 6 months. ஸோ அந்த பீரியடில் வந்து நம்ம கொஞ்சம் டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணனாலே கிளியர் பண்ணிடலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 தடவை 5 தடவை எக்ஸாம் எழுதுறாங்க. IBBS கிளர்க் எழுதுறாங்க, PO எழுதுறாங்க, SBI கிளர்க்கு PO எழுதுறாங்க, ஆனால் கிளியர் பண்ணவே முடியறதில்ல. அவங்களுக்குலாம் என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் 3 இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் பண்ணினா அடுத்த எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணிடலாம், அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நான் எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் சரி என்னால் வந்து கிளியரே பண்ண முடியல அப்படின்றது ஒரு சின்ன ட்ராபேக் தான். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட பிஹேவியர், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதை கொஞ்சமாக அனலைஸ் பண்ணலாம். அப்படி அனலைஸ் பண்ணணுன்னாலே நம்ம வந்து இந்த 3 விஷயங்களை பண்ணி ஆகணும். கான்ஸ்டண்ட்டாக படிக்கணும், இன் சென்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுறது. செகண்ட் திங், கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தேர்டு திங், அடிக்கடி டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருக்கணும். இது 3த்தையும் நம்ம கரெக்டாக வந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ தட் அந்த மிஸ்டேக்கை வந்து ஃபர்தராக கரெக்ட் பண்ணிக்கலாம். என்ன நடந்தாலும் சரி அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஹோப்ன்ற விஷயத்தை வந்து விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ் வந்து சேர்ந்துடும். அடுத்த டைம் IBBS SSC PO இந்த எந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா பண்ணு.